ஹாய் மை டியர் வியூவர்ஸ். என் வீட்டில் இந்த குருவிகள் வந்துட்டு எப்பயும் 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த 2 இலையில ஒரு தூளி மாதிரி கட்டி அது நூல் பூக்குற மாதிரி பூக்கும் போதில் என் மனசு ரொம்ப சந்தோஷமடையும். ஏன்னா அது குஞ்சு போட போகுது, முட்டை போட போகுதுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள தோணும். அப்பெல்லாம் பார்ப்பேன், எப்படா இது வந்து முட்டை போடும், அது ரெக்க முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பறக்கும் போது மட்டும் என்னால மனசு ஏற்றுக்கவே முடியாது. அது பறந்து போயிடும். அந்த கூடு ஆடுறது, சாப்பாடு கொண்டு வந்து அவங்க அம்மா ஊட்டுறது எல்லாம் பார்க்க ஒரு பேரின்பமே அங்கதான் எனக்கு கிடைக்கும். அந்த வெறும் கூட்டை பார்க்க மனசு ரொம்ப 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 கஷ்டமாகும். திரும்ப எப்படா மறுபடியும் வரும், மறுபடியும் எப்படா நம்ம வந்துட்டு அந்த குருவிகளை பார்ப்போம் அப்படின்ட்டு. நிறைய குருவிகள் வந்துட்டு 7 பேர்ட்ஸ்லாம் கட்டும்போது மட்டும் உச்சியில கட்டும். ஆனா இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில இல்லை செண்பகப்பூ செடியில இந்த மாதிரி கட்டும்போது பக்கத்துலேயே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய 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 ஒரு இதாக இருக்குது எனக்கு. சப்போட்டா மரத்தில் கட்டுறது, அந்த தேன்சீட்டு கட்டுறது, இதெல்லாம் அது ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கறது, மனசுக்கு இதமாக இருக்கிறது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பறந்து போயிடுச்சு. மனசு கஷ்டமாக இருக்குது அந்த வெறும் கூட்டை பார்க்கும்போது. அந்த கூட்டை எடுக்கிறதுக்கும் எனக்கு மனசு வராது. அது எப்போ காஞ்சு அதுவாக என்னோடய செடிக்குள்ளே மண்ணுக்குள்ளே உரமாகி போகிறப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோதான் மனுஷனுங்களோட வாழ்க்கையும் அப்படின்னு. இதுங்களை இதுதான் லைஃப் அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு உணர்த்துறதும் கூட இந்த குருவிகள் தான். ஸோ மனிதர்களே, நீங்களும் இந்த மாதிரி இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. சின்னதாக ஒரு